உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சமீபத்தில் ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தாங்க திரு கோபி மற்றும் சுதாகர், அப்புறம் அந்த இதுல இருக்க பயணிக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க. இந்த தலைப்பை பற்றி தான் இன்னைக்கு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. இதை பற்றி பேசவே கூடாதுன்னு நாம் நினைத்தோம். காரணம் என்னன்னா, அவங்க ஏதோ வயிற்று குழப்புக்காக கூத்தாடக்கூடிய கூத்தாடிகள், அவ்வளவுதான். அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு எதில் வணிக ரீதியான லாபம் கொடுக்குமோ அதை நோக்கி தான் பயணிப்பான். அதுதான் யதார்த்தமும் கூட. ஒரு காலங்களில் பேய் படமா வரும், அதுக்கு முன்னாடி சாமி படமா வந்துகிட்டு இருந்தது, அதுக்கு இடையில காதல் தோல்வி படங்களா வரும். அதுல இடையில யாராவது டி ராஜேந்தர் போன்ற நல்ல மனிதர்கள்லாம் ஏதாவது ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோயினோட தொடாமையா நடிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரெண்ட் செட்டர்ஸ் இடையில வருவாங்க. இப்போ இது சாதி ஒழிப்பு அப்படிங்கிற காலத்துக்கான ஒரு சீசன். இந்த சீசன் முடிஞ்சு அடுத்து ஒரு சீசன் மாறும். அந்தந்த சீசன் இருக்கும்போது மக்கள்லாம் அந்த கேரக்டராவே மாறி வாழ ஆரம்பிப்பாங்க. இதான் யதார்த்தம். அவர்களுக்கு பொது அறிவு, சித்தாந்தம் என்ன, வாழ்வியல் பற்றிய, உளவியல் பற்றிய தெளிவு எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. புத்தகம் படிக்கும் பழக்கம் அவர்களுக்கு அறவே இருக்காது. குறிப்பாக நாம் எந்த கொள்கையை எடுத்துக்கிறோமோ அதற்கு எதிர்கருத்து கொடுக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை தேடி பயணித்து படிப்பது அறிவு சார்ந்த இளைஞர்களின் கோட்பாடாகவே இருக்கும். எனக்கு என் இனத்தின் மீதான பற்று இருக்குன்னா, யாரெல்லாம் இனம் என்பது பொய், சாதிய கட்டமைப்பு என்பதே பொய் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுடைய கொள்கைகளை தேடி படிப்பது ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப ஆசுவாசப்படுத்தி செய்யக்கூடிய கேரக்டரோடு பயணிப்போம். அப்படிப்பட்ட சூழல்லையும் நாம் யதார்த்த சிந்தனையோடு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறோம். எப்படி இஸ்லாமியர்கள் 5 வேளை தொழுவது அவர்களுடைய கட்டாய கடமையாக இருக்குமோ, கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜபம் செய்வது அவர்களுடைய இயற்கையான குணமாக இருக்குமோ, சீக்கியர்களுக்கு எப்படி அந்த குரு கிரந்த் ஒரு புனிதமான நூலாக இருக்குமோ அதை அவர்கள் கையில் எடுக்க மாட்டார்கள், தலையில் வைத்து சுமந்து செல்வார்கள். அப்படியான கொள்கைகள் எல்லாம் ஒரு சில இனக்குழுக்கள் அவர்களுக்காக வகுத்து கொண்டார்களோ, அதை போலவே இந்த மண்ணில் பல்வேறு இனக்குழுக்கள் தங்களுக்கான வாழ்வியலை வகுத்து கட்டமைத்து வாழ்கிறார்கள் ஒழுக்க நெறிகளுக்காக. நம்மை உயர்ந்தவன், நமக்கு மேல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான்னா அவனையும் நாம் எதிர்ப்போம். அதை போலவே நமக்கு கீழே அப்படிங்கிறதையும் நாம அறவே ஒழிக்க வேண்டும் என்பதே நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் தாண்டி ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு வாழ்வியல் உண்டு. அதில் குறிப்பாக இந்த கொங்கு பகுதியில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் ஆகட்டும், வேட்டு கவுண்டர்கள், கொங்கு நாடார்கள், செட்டியார், முதலியார், அருந்ததியர், பறையர் போன்ற பல்வேறு சமூகங்கள் வாழும் போது அந்தந்த சமூகங்களுக்கும் தனக்கான தனித்துவமான வாழ்வியல் உண்டு. அந்த வரிசையில் தென் மாவட்டத்தை சார்ந்து ஒரு 2 குடும்பங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பெண் ஆம் நான் காதலித்தேன்னு சொல்லுது. அந்த பெண்ணின் உறவுக்கார இல்ல அந்த பெண்ணின் சகோதரன் அந்த கொலையை நிகழ்த்தியதா சொல்லப்படுது. அப்படி ஒரு சம்பவம் அசம்பாவிதம் தான். காதல் என்பது இலக்கிய காலம் தொற்றே இருக்கு, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா அந்த இலக்கிய காலத்தில் கூட எந்த இடத்திலும் கவண்டனை வெட்டு கவண்டச்சியை கட்டு, தேவனை வெட்டு தேவரிச்சியை கட்டு, ஒரு குறிப்பிட்ட சாதியின் பேரை சொல்லி அந்த வீட்டில எல்லாம் செட்டியார் பெண் குடும்பம் நடத்தட்டும், மறவர் பெண் குடும்பம் நடத்தட்டும், இப்படி எல்லாம் எந்த கிறுக்கு நாய்களும் பேசுனதா சரித்திரமே கிடையாது. ஆனா இன்றைய நிகழ்காலத்தில் அப்படியான நிகழ்வுகள் நிகழும் போது அதற்கு எதிர்வினையும் ஆற்றத்தான் செய்வார்கள். அந்த காணொலிகள் எல்லாம் இன்னைக்கும் சமூக வலைதளத்தில் உண்டு. ஏதோ ஒரு பையன் ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தான், அம்பேத்கர் படத்தின் முன்னாடி நின்று. அம்பேத்கர் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர், அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாகத்தான் நானே இன்னைக்கு இவ்வளவு தெளிவா பேசுறோம்னா அந்த படிப்பறிவின் அவசியத்தை அவர் உணர்ந்ததால் தான். ஒரு குறிப்பிட்ட சமூகம் இங்கு அடக்குமுறையை ஏவி அவர்கள் மட்டுமே படிப்பறிவையும் அவர்கள் மட்டுமே உயர்ந்த பதவியிலும் இருக்கும் என்று நினைத்த போது அதை எதிர்த்து களமாடி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியை நாங்களும் அந்த வாயிலாக எனக்கு கிடைத்த பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலில் நாங்களும் இணைத்த போது, அதற்கு என் சமூகத்தை சார்ந்த சங்கங்கள் பாடுபட்ட போது, 1920க்கு முற்பட்ட காலத்தில் விசி வெள்ளியங்கிரி கவுண்டரால் உருவாக்கப்பட்ட இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சங்கம் இடஒதுக்கீட்டின் அவசியத்தால் கோவை செழியன், ஆடிட்டர் பாலசுப்ரமணியம், பொள்ளாச்சி நாச்சிமுத்து கவுண்டர், தீரன் மு சின்னசாமி, அரூர் முத்து கவுண்டர் போன்ற பலரால் அன்றுக்கு இருந்த 25க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு இந்த சமூகம் உழைக்கும் சமூகம், ஒரு உழைத்தே வாழக்கூடிய ஒரு உன்னதமான சமூகம், பிறர் உழைப்பை உறிஞ்சாத ஒரு அருமையான சமூகம் என்ற அடிப்படையில், பழமையான தமிழ்குடி என்ற அடிப்படையில், எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகம் என்ற ஒற்றை அடையாளத்தோடு இந்த சமூகம் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பில் இணைக்கப்படுகிறது. அது ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு பின்னாடிதான் பாமர கொங்கு வேளாள கவுண்டர் இனத்தில் பிறந்த இளைஞர்களும் அரசாங்க பதவிகளை அலங்கரித்து பார்த்தோம். படிப்பறிவின் அவசியம் எங்களுக்குள்ளும் ஊடுருவியது. சமீபத்தில் ஒரு காணொலியில் திரு காந்தராஜ் என்ற ஒரு மருத்துவர், நினைக்கிறேன், இந்த சமூகத்தின் பற்றிய வரலாறுகள் பெருசா தெரியலினாலும் ஒரு உண்மையை மட்டும் உறக்க சொல்லியிருந்தார்.
2 சமூகங்கள் தான் வந்து சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தாண்டவம் ஆடக்கூடிய சமூகம். அது கொங்குவேளாள கவுண்டர் சமூகமும் நாடார் சமூகம்னு என்னுடைய உறவு சமூகமான நாடார் சமூகத்தை பற்றியும் பேசியிருந்தார். ஆம், அதுவும் ஒரு உணவை உற்பத்தி செய்யக்கூடிய சமூகம். அப்படிப்பட்ட சூழல்ல அவர் பேசியிருந்த கருத்துக்களின் மூலமாக நாங்கள் கருதுவது, இது பிற சமூகத்தையும் அரவணைத்து வாழும் சமூகம். எல்லாரையும் உயர்த்தி பார்த்துதான் இந்த சமூகத்துக்கு பழக்கமே தவிர இந்த சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்தை அழுத்தி அவங்கள அடிமையாக்கி பழக்கம் இல்ல. அது இந்த கொங்கு பகுதியின் மாண்பும் இல்ல என்பதை மட்டும் மீண்டும் மீண்டும் நாங்கள் காணொலிகளில் நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். காரணம், பழைய சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் பிற சமூகம் இந்த தமிழ் நிலப்பரப்பில் கொடுத்ததா என்றால் பொன்னர் சங்கர் காவியமே அதற்கு சான்று, எடுத்துப்பார் புரியும். அதை போலவேதான் அதி சமூகத்துக்கும். ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அதி சமூகத்தை சார்ந்த பெண்ணை அழைத்து உன் கையில் தொட்டு கொடு என்று அவர்களை ஆசீர்வாதம் செய்து அந்த குழந்தையை வாங்கும் பழக்கம் இன்னைக்கும் சத்தி, கோபி, நம்பியூர் போன்ற பகுதிகளில் இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்திற்கு மட்டுமே உண்டு என்பது தனிச்சிறப்பு. இப்படிலாம் இருக்கும்போது இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த கூத்தாடிங்க காசுக்கு மாரடிக்கிற பசங்க தானே, அந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு அவன் செய்வான், அடுத்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு அவன் அதை ப்ரமோஷனை முன்னாடி வீடியோ எடுத்துப்பான். சோ அப்படிப்பட்ட இந்த நபர்கள் பேசி இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் அருவருக்கத்தக்க செயல்கள். காரணம் என்னன்னு நாங்க சொல்றோம்னா, காதல் என்னைக்குதான் இல்ல, இலக்கிய காலம் தொட்டே இருந்திருக்கு. அதை மறுத்தர விரும்பல. ஆனா அந்த இலக்கிய காலத்தில் கூட யாரும் போய் கவண்டனை விட்டு கவண்டச்சியை கட்டு, வன்னியர் பெண்ணை கட்டிப்பிடி, இல்ல முதலாளி பெண்ணை காதலி, இப்படியான கோஷங்களை எல்லாம் எங்கேயும் போட்டதில்லை. அதுக்கு ஒருபடி மேல போய், அது கூட எவனோ ஒரு பையன் அம்பேத்கர் போட்டோ வச்சு பேசிட்டான். அதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் மேட்டுப்பாளையத்துல மீட்டிங் போட்டு கவண்டனை விட்டு கவண்டச்சியை கட்டு, ஒவ்வொரு செட்டியார் வீட்டிலும் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி அந்த குடும்பம் நடத்தட்டும், தேவர் பெண்ணை வெட்டு, மறவர் பெண்ணை வெட்டு, இப்படி எல்லாம் பேசுறான். அந்த காணொலி இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு, வெள்ள வெளிச்சமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. எப்படி சொல்ல முடியும்? அதை கேட்கக்கூடிய இளைஞர் கூட்டம் என்ன நினைப்பான்? எவனோ ஒரு தேர்ட் ரைட் பர்சன் பேசுறானா, அவன் ஒருத்தன் பேசுறான், ரஜினிகாந்த்ங்கிற வழக்கறிஞர் பேசுறான், அதுக்கு பக்கத்துல இன்னைக்கு இந்த கொங்கு பகுதியில் அரசியல் செலுத்தணும்னு நினைக்கக்கூடிய 2 தலைவர்கள் நிக்கிறான். அது எவ்வளவு பெரிய விஷயம். பாவம், அந்த தலைவர்களுக்கும் அதுல கெட்ட பேர் தான், அதை மறுத்தர விரும்பல. ஆனா அப்படி பேசி இருக்கக்கூடிய செயல்களுக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படும் அந்த இளைஞர்கள் மனதில், அது எப்படி போய் பதியும்? ஓ, தலைவரே சொல்லிக்கிறாரு ஒரு கவண்டனை வெட்டிட்டு கவண்ட பிள்ளைய கல்யாணம் பண்ணிடலாம், தலைவரே சொல்லிக்கிறாரு ஒரு தேவரை வெட்டிட்டு தேவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம். இப்படியான நிலை ஏன் போகக்கூடாது? இல்ல அப்படி அவங்க அந்த நிலையை எடுக்காமல் கூட யதார்த்தமாக செய்திருந்தாலும், காதல் என்ற யதார்த்தமான ஒரு விஷயத்த செய்திருந்தாலும் ஆப்போசிட் பர்சன்ஸ் எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஓ, அப்ப நீ மேடை ஓட்டு பேசிட்டு என் பிள்ளையவே வந்து கல்யாணம் பண்ண வரையா அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஏன் அந்த ஒரு காணொலிக்கு எந்த வழக்கறிஞரும் பேசல, எந்த முற்போக்கு சிந்தனையாளர் நான் மூடிட்டு இருக்கான் எல்லாத்தையும்? அசிங்கம் இல்ல, வெக்கமா இல்ல? ஏன் அதை பத்தியும் இந்த பிளாக்ல கொஞ்சம் பேசியிருக்கலாம்ல? நீ போட்ட ஏதோ ஒரு வீடியோ, அதுல இப்படியான செயல்களும் செய்து இதுவும் முட்டாள்தனம் தான் ஏன் பேசல? அதுதான் இங்க கேள்வியின் ஒரு சாராம்சம். சரக்கு மிடுக்கு இல்லை என்று திருமாவளவன் பேசுறாரு, அது ஒரு அசிங்கமான செயல். அதற்கு அவர் மறுப்பும் கொடுக்குறாரு. நான் வந்து அதை அப்படிங்கிற மாதிரி அதை வேற மாதிரி சித்தரிச்சிட்டாங்கன்னா சொல்றாரு. அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இந்த மேட்டுப்பாளைய விஷயத்தில் நடக்கலையே, அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தின் உச்சம். அட்லீஸ்ட் அது கூட நடக்கலையே, ஏன் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டியா? வலுக்கட்டாயமா காதல் செஞ்சாதான் சாதி ஒளியும் என்ற அடிப்படையில் பேசுவதும் அவமானம் தானே. காதல் என்பது இயற்கைனா எப்படிப்பா நீ அதன் மூலமா தான் சாதி ஒளியும் சொல்ல முடியும்? அது இயற்கையான விஷயம். இந்த மாதிரியான செயல்கள் இல்லாமல் இருந்தாலே பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் சிந்திப்பாங்க. சரி, வலுக்கட்டாயமா எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க, காதல்ங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம் தான் போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் வரும். படிக்காத தலைமுறை அப்பா அம்மாக்களை பெற்ற கடைசி தலைமுறை நாம தானே, இன்று இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் தானே, வெளிப்படையா சொல்லணும்னா. சோ அப்படிப்பட்ட சூழலில் அவர்களுடைய மன ஒரு எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம முதல்ல சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட நபர்கள் குறிப்பிட்ட தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய தேவர் சமூகங்களை குறிப்பிட்டு பேசுவதும், இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை ஏதோ ஒரு சீன்ல, ஒரு கார் சீன்ல காட்டுறதும், இப்படியான விடயங்களை எல்லாம் தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை பேசு. இல்ல பொதுவான நபரா எல்லாத்தையும் சேர்த்து பேசு. ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் பேசணும்? அது அவமானம் இல்ல? இந்த காணொலியின் வாயிலாக நாம் சொல்ல வருவதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். படிப்பறிவே நமக்கான தெளிவை கொடுக்கும். படிப்போம், பேய் மாறி படிப்போம். படிச்சு நம்ம எதிரியாக நினைக்கிறான் பாத்தீங்களா, அவர்களுக்கெல்லாம் சம்மட்டி அடி கொடுப்போம். அந்த அதிகாரத்தை சுவைத்து அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். வாடா முட்டா பயல, இப்படி எல்லாம் ஒரு பிள்ளைய போய் ஒருத்தனை வெட்டிட்டு ஒருத்தன் பிள்ளைய கட்டினாலாம் சாதி ஒழியாதுரா. நீ படித்து முன்னேறி வா, அதன் மூலமாக உன் முற்போக்கு சிந்தனையை வளர்த்துக்கொள். இந்த சமூகம் மாறும்போது சூழல்களும் மாறும் அப்படிங்கிற சூழ்நிலையை அவனுக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது நம்மளுடைய கடமை கட்டாயம். ஏன் குழந்தை நான் வளர்த்துறேன், அதை பொறுத்துக்க உன்னால முடியல,
இல்ல அதை நீ காதல் திருமணம் செய்யற வலுக்கட்டாயமா, இல்ல அந்த பெண் எனக்கு உங்களை விட அவங்கதான் முக்கியம்னு சொல்லும் போது, ஒரு நாய் குட்டி போட்டிருந்தா கூட அந்த குட்டியை போய் எடுக்கும்போது அந்த நாய்க்கு பிடிக்காது, கடிக்கு வரும். இது யதார்த்தத்தின் இயற்கை. அதை போலதான் பெற்றோர் தன் குழந்தையாவே பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கு 20 வயசு ஆனாலும். அப்படி இருக்கக்கூடிய பெற்றோர் நாமக்கல்ல அரசாங்க பதவியில இருந்து 50 வயதுக்கு மேற்பட்டு ஒன்றா வாழ்ந்து இறப்பு தற்கொலைதான் நமக்கான முடிவுன்னு சொல்லி அந்த பெண் செய்த தவறுக்காக, அந்த குழந்தை செய்த தவறுக்காக அவங்க அதை எடுத்துக்கலையா? அந்த குழந்தை சரின்னு நினைச்சு செஞ்சிருக்கு, அந்த பெற்றோருக்கு அது தவறா தெரிஞ்சிருக்கு, அதைத்தான் தவறுன்னு நான் சுட்டி காட்டினேன். அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க அதை தற்கொலைய தனக்கான பரிசா எடுத்துக்கலையா? எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம். மனதார சொல்றேன், பெரிய விஷயம் தான். ஆனா அந்த வீடியோ போடுறவங்கலாம் என்ன சொல்லுவாடா, அது பெரிய முட்டாள்தனம், கௌரவ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அம்மா. அயோக்கிய பசங்க இவங்க அப்படிதான் பேசுவான். இவனுக்கு வழின்னு என்னன்னு தெரியாது, இவனுக்கு தெரிஞ்சது பூரா தப்பான விஷயம் தான், அதெல்லாம் சொல்ல விரும்பல. சோ அப்படிப்பட்ட சூழல்ல நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இந்த விடயங்களை தான். தயவு கூர்ந்து நாம் படிப்பறிவின் அவசியத்தை உணர்ந்து படிப்போம். இவன்கள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. எது சரி எது தவறுன்னு நமக்கு தெரியும், நாம நம்மளை சரி செய்துக்குவோம், சீர்திருத்திக்குவோம். இது மாதிரியான ஃப்ராடு பசங்க சொல்றதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன் இவங்களை ஃப்ராடு பசங்கன்னா, நடுநிலையாலாம் நில்லு, ஒரு சார்பு எடுத்தா நீ ஃப்ராடு பையன் தானே, பச்சையான ஃப்ராடு தானே நீ. அதைத்தான் இந்த இடத்துல காணொலியின் இறுதியாக நாம் குறிப்பிட நினைக்கிறோம். ஒவ்வொரு சமூகங்களுமே தங்களுக்கான வாழ்வியல் கட்டமைப்போடு வாழுது. இனிவரும் காலங்களில் அவனுங்களை பொறுத்த வரைக்கும் கவுண்டர்னா பொதுவா கவுண்டர் சமூகம் தான். வேடு கவுண்டரா இருந்தாலும் சரி, வேளாள கவுண்டரா இருந்தாலும் சரி, ஊராளி கவுண்டர், குறும்பு கவுண்டர் போன்ற இங்க எண்ணிக்கையில் வேண்டுமானால் ஒரு சமூகத்தை விட உயர்வாக இருக்கலாம். ஆனா எல்லா சமூகத்தும் அவன் எதிரியாத்தான் பாக்குறான். அதை போலதான் செட்டியார், முதலியார், தேவர், நாடார், ஏன் அந்தி சமூகம், அதில் கொஞ்சம் எலைட் பீப்புளா வாழ்றவங்களை கூட, இல்ல பழைய சமூகத்தில் கொஞ்சம் எலைட்டா வாழ்றவங்களை கூட அவன் அசிங்கமா தான் பார்ப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவர்களும் தப்பானவர்களாகவே நினைப்பார். இது மாதிரியான நபர்களை நாம் களைந்து நமக்கான ஒற்றுமையின் மூலமாக, படிப்பறிவின் மூலமாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரியான லூசு பசங்களை எல்லாம் கடந்து போவோம். அவன் நம்மளே தற்கூறி என்ன சொல்லிட்டு போலாம், சொல்லுவான் கண்டிப்பா. இந்த காணொலியை பாக்குறான், என்னன்னா அவன் இப்படி பேசுறான், தற்கூரியா இருப்பான் போல அப்படின்னு சொல்லுவான். ஆனா இந்த கட்டமைப்போடு இந்த வாழ்வியலோடு வாழ்ற நமக்கு அவன் நிச்சயமாக தற்கொலையாகத்தான் தெரியுமா. இது மாதிரியான தவறான நபர்களை எல்லாம் கடந்து படிப்பறிவின் அவசியத்தை உணர்ந்து நாம் நம்மளோட வாழ்வியலை வாழ்றோம். ஒரு இஸ்லாமியர் 5 வேளை தொழுவது போல, மேல் குறிப்பிட்டதை போல, ஒரு கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜபம் செய்வதை போல, சீக்கியர்கள் தன்னுடைய புனித நூலான குரு கிரந்தை தலையில் சுமந்து செல்வதை போல, நமக்கு நம்மளுடைய வாழ்வியல் பெருசு. வாய்ப்பு இருக்கும் போது தேடி படிப்போம். எதிர்கருத்து சொல்லக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய கருத்தை படியுங்கள். இங்க இருக்கிற ஒரு நாயை அதை ஃபாலோ ஃபாலோவே பண்றதில்ல. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சாதி ஒழிப்பு என்பது மட்டும்தான். ஆனா அதை கடந்தும் பல்வேறு நிகழ்வுகள் உண்டு, பல்வேறு விடயங்கள் இருக்கு. அதை நோக்கி நம்மளுடைய பார்வையும் எடுத்துட்டு போவோம். நம்மளுடைய வாழ்வியலை வாழ்றோம், அவ்வளவுதான். யாரையும் தொந்தரவு செய்யாம நம்மளுடைய வாழ்வியலை வாழ்றோம். நம்ம கூட இருக்கிற சமூகங்களை எல்லாம் முன்னேற்றி கூட்டிட்டு போறோம். அதுதான் ஒரு புனிதமான முன்னேற்றம், அதுதான் ஒரு நிலையான முன்னேற்றமும் கூட. அதை நோக்கி நம்மளுடைய சிந்தனை இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். இந்த கோபி, சுதாகர் போன்ற நடுநிலையற்ற தற்குறிகளை தவிர்த்து அவன் போடுற காமெடியான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துட்டு போவோம். இதையும் ஒரு காமெடியா கடந்து போவோம், அவ்வளவுதான். அவர்கள் தங்கள் மனதில் ஒரு வன்மத்தோடு இதை பதிவு செய்திருந்தால் அவர்களே வெக்கி தலைகுனிய வேண்டும். நமக்கு எதுவுமே இல்லை இதுல. அதை மட்டும் பதிவு செய்து இந்த காணொலியை நிறைவு செய்யறோம். இதில் பல்வேறு விடயங்கள் பேசணும்னு நினைச்சு வந்தோம், அதையெல்லாம் மறந்துருப்போம். தேவையில்லாத விடயங்கள் ஏதாவது பேசியிருப்போம், அதையெல்லாம் நீங்கள் கடந்து போங்க. இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மற்றும் உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இறுதி மூச்சு வரை நாம் சொல்வது, இன உணர்வு என்பது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். இனப்பற்று என்பது இருக்கட்டும், தவறே கிடையாது. பிற சமூகம், நம்மளோடு வாழ்ற பிற சமூகமும் அவர்களுக்கான பற்றோடு இருப்போம், நட்போடு இருப்போம், அனைவரையும் சேர்த்து வாழ வைப்போம். உங்கள் வீட்டில் காதல் நடக்குதா, நீங்க பெற்றோர்கள் உட்கார்ந்து என்ன பண்ணலாங்கிறத சிந்தியுங்கள். அதுதான் உங்களுக்கான, நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, அது உங்களுடைய முடிவு. அதுக்கு எவன் கொடுக்குற டைரக்ஷனுக்கும் நீங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. வேணுங்கிறவன் கொடுக்குற டைரக்ஷனுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு படிப்பறிவே சிந்தனையை கொடுக்கும். நம்ம குழந்தைய பாதுகாத்து வளர்த்த வேண்டியது நம்மளோட கடமை. அது எவன் சொல்றான்னு எந்த மயரானுக்காகவும் நம்ம மாத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம் குழந்தை வளர்ப்பு என்பது நம்மளுடைய கடமை. நாம் நமக்கான, நம் இனத்துக்கான, நம் சமூகத்திற்கான, இல்ல நம் குடும்பத்துக்கான விஷயங்களை முதலில் யோசித்து பிறகு சமூகம், நாடு, தேசம், மொழிங்கிறத பத்தி எல்லாம் சிந்திக்கலாம். நன்றி. இதில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். படிப்பறிவே நமக்கான தெளிவை கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் பதிவு செய்வது எங்களுடைய கடமையாக கருதுகிறோம். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப்
சேனல் வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.